நேத்து குட்டி ஸ்டோரியில வந்து ஹாய் மட்டும் சொல்லாம ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் குடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சரி குட்டி ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணிருவோமா? நீங்க எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணிறணும். ஓகேவா? தம்பியும், இனியாப்பாவும் சேர்ந்து என்னோட கல்யாணத்தோட கொஞ்சம் கிராண்டாவே வளகாப்புக்குலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னோட கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடந்துச்சா, மேக்கப் இந்த மாரி எதுவுமே பண்ணல. அதனால நான் வளகாப்புக்கு மேக்கப்லாம் பண்ணல. அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இந்த ஜட பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி கேட்டிருந்தேன். அது என் தம்பி சூப்பரா மதுரையிலேருந்து செஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தான். அத ஏன்டா செஞ்சுட்டு வர சொன்னோன்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா, அது அவ்ளோ வெயிட் ஒரு மாரி பின்னாடியே இழுக்கிற மாரி. அதோட சேர்த்து மல்லிப்பூ நெறைய கொண்டையில வச்சு விட்டாங்களா, அங்கேருந்து நான் சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண போகணும். கிளம்புறதுக்கு முன்னாடி, பின்னாடி ஒரு ஆள் அந்த ஜடப்பூ பிடிச்சு தூக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. வளகாப்புக்கு 7 வகையான சாப்பாடெல்லாம் செஞ்சிருந்தாங்க. எல்லாமே என் தங்கச்சி, சித்தப்பா, சித்தி அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இனியாப்பாவுமே ஹாப்பி. அப்படியே வளையல்லாம் போட்டுட்டு செபஸ்தியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்தா இனியாப்பா கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, எனக்கு ஒரே மன கஷ்டமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு சாய், அத்விகா, தனிஷ்கா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியா இருங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.